மத்திய பாஜகவில் ஒரு மாபெரும் குழப்பம் இருக்கிறது. மூப்பெரும் தலைவர்களிடையே நட்டாவினுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது அண்ணாமலையை பற்றி மத்திய பாஜக கண்டிப்பாக ஒரு முடிவை எடுப்பார்கள். ஆனால் மு.க.ஸ்டாலின் கண்டிப்பாக அயல்நாடு வந்து ஆகஸ்ட் 29 அவருக்கு ஒரு சிகிச்சை மெடிக்கல் அட்டென்ஷன் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் ஏதோ பங்களாதேஷில் நடப்பது பாகிஸ்தான், அமெரிக்கா, சைனா மூன்றும் சேர்ந்து நரேந்திர மோடி எதிர்த்து செய்யக்கூடிய சதி. அந்த சதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தன்னை ஆட்படுத்திக் கொண்டு விட்டார். இந்தியாவை தூண்டு பண்ண இந்துக்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு விரோதமான அரசு இலங்கையில் இருக்கிறது, பாகிஸ்தானில் இருக்கிறது, பங்களாதேஷில் இருக்கிறது. அதை எப்படி நரேந்திர மோடி எதிர்கொள்ள போகிறார்? பக்தோடுங்கிறது இந்தியாவில் அவ்வளவு தானே வச்சிருக்காங்க சார். டிஃபென்ஸ் ரயில்வேக்கு அப்புறம் சிறுபான்மைகளை வாக்கு வங்கிகளாக வைத்திருந்து நாடகம் செய்தார்களே ரீஜனல் பார்ட்டிஸ் அண்ட் காங்கிரசும் இந்தி கூட்டணியும், அதற்கு தக்க பதில் கொடுத்தால் நரேந்திர மோடி பக்தோடு மூலமாக. பட் சார், வக்ஃப் லா பாஸ் ஆகிறதுக்கு ராஜ்யசபால என்டிஏக்கு மெஜாரிட்டி இல்லையா சார்? சார் வணக்கம். நமஸ்காரம் ஸ்ரீதர். நமஸ்காரம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் பேக் சார். தேங்க்யூ. என்னோட முதல் கேள்வி தமிழ்நாட்டோட ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன். தமிழ்நாடு பாஜக என்ன சார் நடந்துட்டு இருக்கு? ஒரு பக்கம் அண்ணாமலைக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்ற இது தெரிய வருது லண்டன் போறதுக்கு. ஆனா என்ன சார் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு பாஜக? டாக்டர் ஸ்ரீதர் நேயர்களுக்கும் ஸ்ரீதருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். தாங்கள் கேள்வி கேட்டதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசியலில் என்ன நடக்கிறது பாஜகவில் என்று சொல்லுவதை தவிர ஸ்ரீதர் திமுகவில் என்ன நடக்கிறது ஏன் என்று கேட்டால் ஹரஹர மகாதேவ், ஜெய் ஸ்ரீராம், வெற்றிவேல், வீரவேல் என்றெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டதில் ஒரு புதிய மாற்றத்தை நான் காண்கிறேன். அண்ணாமலை கூட சொன்னார் கூடிய விரைவில் மு.க.ஸ்டாலின் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவார் என்று. எந்த முதலமைச்சர் தீபாவளிக்கோ அல்லது விநாயகர் சதுர்த்திக்கோ வாழ்த்து தெரிவிக்காமல் மீதி ஜாதியினுடைய பண்டிகைக்கும் கேரளாவில் இருக்கக்கூடிய ஓணத்திற்கு மலையாளத்தில் சொல்லக்கூடிய முதலமைச்சர் இந்து விரோதியாகத்தான் காண்கிறார்கள். இருப்பினும் நம்ம வழக்கமாக பானக சுவாமி லட்சுமி நரசிம்மரை வேண்டி தாங்கள் கேட்ட அழுத்துக்கு உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜொலந்தம் சர்வதோமுகம் சும்மபீஷ்ணம் பத்ரம் மிருத்திம் மிருத்திம் நமாமிகம் என்று சொல்லி தாங்கள் கேட்ட கேள்விக்கு முதல் பதிலாக சொல்லுகிறேன். மத்திய பாஜக அண்ணாமலைக்கு அனுமதி தந்து விட்டது லண்டன் போக. அது ஒரு பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், அண்ணாமலை லண்டன் சென்று விட்டால் அந்த இருக்கக்கூடிய 45-50 நாட்களுக்கு இடைக்கால தலைவர் இன்ட்ரீம் பிரசிடென்ட் போடுவார்களா? போட மாட்டார்கள். என்ன ஆகும் தமிழக அரசியலில் என்று கேட்டால், மத்திய பாஜக தற்பொழுது மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் தேர்தலில் தான் மும்முரமாக இருக்கிறார்கள். அதையும் தவிர முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆர்டிகல் 370 அப்ரிகேஷன் பண்ண பிறகு ஸ்ரீநகரில் செப்டம்பர் இறுதிக்குள் தேர்தல் நடத்திவிட வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் ஆணையின்படி ஸ்ரீநகர் தேர்தல், ஜம்மு காஷ்மீர் தேர்தல் தான் பாஜக முக்கியத்துவம் தருகிறது. அதையும் தவிர நட்டாவினுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது அண்ணாமலையை பற்றி மத்திய பாஜக கண்டிப்பாக ஒரு முடிவை எடுப்பார்கள். ஆனால் மத்திய பாஜகவில் ஒரு மாபெரும் குழப்பம் இருக்கிறது மூப்பெரும் தலைவர்களிடையே என்பதுதான் என்னுடைய கருத்து ஸ்ரீதர். கிடையாது. அண்ணாமலை நீடிப்பார். அண்ணாமலை நீடிப்பார். காரணம், அண்ணாமலை மேல இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களே. அதாவது பொலிட்டிக்கலி நரேந்திர மோடி has given full hog support to him. அது பார்த்தீங்களோ இல்லையோ? ஏன்னா அவங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது அண்ணாமலை காரில் கூட்டிக் கொண்டு சென்றார். அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் தந்தார்கள். நேஷனல் கன்வென்ஷன், ஜெனரல் கவுன்சில் மீட்டிங்ல எல்லாம் பொலிட்டிக்கல் ரெசல்யூஷன் செகண்ட் பண்றது அண்ணாமலை பண்ணாங்க. ஆக மொத்தம் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பதனால் மத்திய பாஜக திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி குடும்ப கட்சி அல்ல. ஒருவரை முன்னிறுத்த வேண்டும் என்றால் பாருங்க, தேஜஸ்வி சூர்யா, அதே மாதிரி சுவேந்து அதிகாரி, அதே மாதிரி ஹிமந்த பிஸ்வ சர்மா, அதே மாதிரி பண்டி சஞ்சய், இவாளெல்லாம் பாத்தீங்கன்னா அப்கமிங் லீடர்ஸ். இன் another 5 years they will be tall leaders. அதைத்தானே தமிழகத்திற்கு அண்ணாமலை குறிவைத்து பார்த்தது அமித்ஷாவும் நரேந்திர மோடியினுடைய கண்டுபிடிப்பு தானே. அதனால் அண்ணாமலையை கை கழுவ மாட்டார்கள் மத்திய பாஜக என்பதுதான் என்னுடைய அழுத்தமான கருத்து ஸ்ரீதர். ஓகே சார், மூவிங் ஆன் சார். இப்போ நம்ம சிஎம் ஸ்டாலின் கூட யுஎஸ் பயணமா
வரப்போறாரு ஆகஸ்ட் 22. ஸோ 2 முக்கியமான தமிழ்நாடு தலைவர்கள் ஃபாரின் வராங்க அண்ட் 2 பேருமே ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்டேயா இருக்க போறாங்க. ஸோ என்ன சார் நடந்துட்டு இருக்கு? தமிழக அரசியலில் ஒரு ஒரு குழப்பம் வந்து விட்டது ஸ்ரீதர். அண்ணா திமுகவினுடைய எதிர்காலம் திமுகவினுடைய எதிர்காலமே. அதையும் தவிர மு.க. ஸ்டாலின் கண்டிப்பாக அயல்நாடு வந்து அமெரிக்காவிலும் பிரான்சிலும் அந்நிய முதலீடு வேண்டும் என்று, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டும் என்று கேட்பதை தவிர அவருடைய உடல்நிலையையும் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தினர் கேட்பதனால் ஆகஸ்ட் 29 அவருக்கு ஒரு சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தாலும், அதாவது மெடிக்கல் அட்டென்ஷன் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் ஏதோ கிச்சு என்று தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் பிரேமலதா கூறியது மாதிரி, ஏன் பாக்கெட்ல கை போட்டு போறாரு மு.க. ஸ்டாலின்? வேஷ்டி கட்டிக்க மாட்டேங்கிறாரு, ஏன்? அவருக்கு உடம்பு செய்யல, கை நடுங்குதா அப்படிலாம் கேட்கறாங்க. அப்கோர்ஸ் வயசானா நடுங்க, எனக்கு கை நடுக்க ஆரம்பிக்கிறது, என்ன பண்ண சொல்லுங்க. சோ அந்த மாதிரி ஒரு உடல்நிலை சரியில்லை என்பது தான் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஒன்று, அண்ணாமலையும் ஃபாரின் போறாரு, மு.க. ஸ்டாலின் ஃபாரின் போறாருன்னா தமிழக அரசியல் 2026க்கு தயாராகி வருகிறார்கள். காரணம் 25 முழுக்களும் they can spend. அதுதான் அண்ணாமலையின் டூர் ப்ரோக்ராம் கூட பாருங்க, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ரிட்டர்ன். சோ 25 முழுக்களும் தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் மாற்றம் இருக்கும், குழப்பம் இருக்கும் சார். இம்முறை 2026 ஏப்ரல் மாதத்தில் தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்தல் வந்தால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்படும். இட் வில் பி டிஃபீட்டட். பொதுமக்களிடையே ஒரு வெறுப்பு இருக்கிறது. லோக்சபா தேர்தலில் நரேந்திர மோடிக்கு வெறுப்பை எப்படி உண்டாக்கினார்களோ அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் மீது ஒரு வெறுப்பை அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமியும் சீமானும் அண்ணாமலையும் விஜய் ஜோசப்பும் சேர்ந்து செய்வார்கள் என்பது. அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன் போன்ற தலைவர்கள் எல்லாம் இளம் தலைவர்கள் கம்பேர்ட் டு மு.க. ஸ்டாலின். அதனால தமிழக அரசியலில் கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கு சார். ஜனங்களுக்கு பிடிக்கவே இல்லை சார் மு.க. ஸ்டாலின். என்னுடைய உறவுக்காரெல்லாம் சொல்றாங்களே, மு.க. ஸ்டாலின் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறோம் டெலிவிஷன்லன்னுட்டு. ஏன்னா ஏதோ ஒரு அன்யூஷுவலா இருக்குது பாக்குறதுக்கு. அவருக்கு இஸ் நாட் எ ரெகுலர் பர்சன் இல்லையா? அது பேசுறாரு. எவ்வளவு நாள் தான் சார் நீங்க மோடியை திட்ட முடியும் ஸ்ரீதர்? ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க பந்து அடிக்க அடிக்க எழும்பும். மு.க. ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களுக்கு ஒரு சிறப்பான வேண்டுகோள். டாக்டர் ஸ்ரீதர் யூடியூப் மூலமாக ராஜகோபாலும் ஸ்ரீதரும் வேண்டிக் கொள்வது என்ன என்று கேட்டால், ரெக்வெஸ்ட் டு ஸ்டாலின் சார், மிஸ்டர் M.K. ஸ்டாலின், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, பிளீஸ் டு நாட் ப்ரொவோக் பீப்புள் அகெயின்ஸ்ட் மோடி. எவ்வளவு நாள் பண்ணாலும் மோடிக்கு சிம்பத்தி தமிழகத்தில் வளர ஆரம்பித்து விட்டது. பொதுமக்கள் மோடியை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ஆக மொத்தம் இனி மோடிக்கு எதிர் பஜனை செல்லாது. கோபேக் மோடி என்றோ மோடிக்கு கருப்பு கொடியோ என்றோ எல்லாம் நடக்காது. இனிமேல் பாஜக வேறு ஊன்றி விட்டது தமிழகத்தில் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த 2 தலைவர்கள் வெளிநாடு போவதிலும் அவர்கள் சொந்தமாக போகிறார்கள். அரசியலில் குழப்பம் வரும். இருந்தாலும் 2025 ஜனவரி டு டிசம்பர் தமிழகத்தில் ஒரு சர்னிங் இயர். அது திராவிடம் முடிந்துவிடும். 2026 புது கூட்டணி அரசாங்கம் அமையும். எதிர்கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் ஒரு கட்சி வரும் என்றால் அது பாஜக தான், அது அண்ணாமலை தான், அது மோடி தான், அது அமித்ஷா தான், அது நட்டா தான். மூவிங் ஆன் சார், இப்போ பங்களாதேஷ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்லயும் நடந்தது, மால்தீவ்ஸ்லயும் நடந்தது, ஸ்ரீலங்காவிலும் நடந்தது. இந்தியா சுத்தி என்ன சார் நடந்துட்டு இருக்கு? நேபாள் நடந்து விட்டீங்க. நேபாள் ஹிந்து கிங்டம் டேக்கன் ஓவர் பை கம்யூனிஸ்ட் இல்லையா? இந்தியா another 25 வருடங்களுக்குள் இந்தியாவுடைய நிலைப்பாடே மாறும். அந்த யுகத்தில் நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா தெரியாது. வரக்கூடிய இளம் சந்ததிகளுக்கு, யங் ஜெனரேஷனுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கும், கொஸ்டின் மார்க். காரணம், இந்தியா என்பது 80% இந்துக்கள் இடம். இந்துக்களை தாக்குவது என்பதுதான் அமெரிக்கா CIA ஜார்ஜ் சோரேசனுடைய, ராகுல் காந்தியினுடைய, மு.க. ஸ்டாலினுடைய எண்ணம். அதை அயல்நாட்டு அரசாங்கங்கள், நரேந்திர மோடிக்கு மீது உள்ள விரோதம் அல்ல, இந்தியா 2025க்குள் 3வது இடத்தை பிடித்து விட்டது பொருளாதார ரீதியில் என்பதனுடைய ஆத்திரம், கோபம், காழ்ப்புணர்ச்சி தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அமெரிக்கா சவுத் ஏசியா, தென்கிழக்கு ஆசியா, தென் ஆசியாவில் இந்தியாவிற்கு முக்கியத்துவம் வரக்கூடாது என்பதுதான். இந்தியாவை துண்டு பண்ண பார்க்கிறார்கள். அதற்கு ராகுல் காந்தியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று பெறுகிறது. வேண்டுமென்றே 2021
புதியதாக ஒரு அத்தியாயத்தை சுழப்பினார் மு.க.ஸ்டாலின். ஒன்றியம் என்று பேசி, இதே ஒன்றியத்தில் இருந்தவர்கள் தானே இவர்கள் 17 வருடம் ஆண்டார்களே. அப்பொழுது ஒன்றியம் எங்க போச்சு? ஆக மொத்தம் பிரிவினைவாதத்திற்குத்தான் பங்களாதேஷில் நடப்பது ஒரு பிரிவினைவாதம். கம்யூனிஸ்ட் கட்சியும் ISIயும் சேர்ந்து செய்கிறது. இலங்கையில் நடந்ததற்கு இந்தியா உதவி செய்தது. சைனாவும் இந்தியாவும் விரோதமாக இருப்பதனால் சைனாவிற்கு ஒரு மாபெரும் சோதனை காலம் பங்களாதேஷில் நடப்பது பாகிஸ்தான், அமெரிக்கா, சைனா மூன்றும் சேர்ந்து செய்யக்கூடிய சதி, நரேந்திர மோடி எதிர்த்து செய்யக்கூடிய சதி. அந்த சதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தன்னை ஆட்படுத்தி கொண்டு விட்டார், இந்தியாவை துண்டு பண்ண என்பதுதான் ஒரு ஆணித்தரமான கருத்து டெல்லியில் உலவுகிறது ஸ்ரீதர். அதற்கு ராகுல் காந்தியுடைய பேச்சும் அவருடைய நடத்தையும் அவருடைய எண்ணங்களும், அவருக்கு பிரிவினைவாத எண்ணங்களும், காங்கிரஸ் என்பது இந்து விரோத கட்சி என்பதை நிலைநாட்டி விட்டார் ராகுல் காந்தி. பங்களாதேஷில் இன்று கூட யூனஸ் அவர்கள் முதல் பிரதமராக செயல்பட்டாலும் இந்தியாவிலிருந்து நரேந்திர மோடி பிரதமர் அமைச்சருடைய ஒரே ஒரு வேண்டுகோள், மைனாரிட்டி இந்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்று. அதற்காகத்தானே CAA சட்டம் கொண்டு வந்தார்கள். ஆனால் மம்தா பானர்ஜியோ வரக்கூடிய பெங்காலிகளை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்கிறாரே, அது எவ்வளவு மாபெரும் தவறு. அப்பொழுது இந்தியா ஒரு அகதிகள் நாடாகுமா, குப்பை தொட்டி பண்றாங்களா இந்தியா மாநாட்டை? அதுதான் வினை கேள்விகள். எது இருப்பினும் பங்களாதேஷில் நடப்பது இந்தியாவிற்கு ஒரு மாபெரும் சோதனை காலமாகத்தான் நான் கருதுகிறேன். அடுத்த 10-15 ஆண்டுகளில் இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை சரி செய்யவில்லை என்றால், இந்தியாவில் இந்துக்களுடைய நாடாக இல்லை என்றால் வரக்கூடிய நாள் மிக மிக கடினமான நாள் தான் என்று நான் கருதுகிறேன். ஸ்ரீதர், இதுல சல்மான் குர்ஷித் கூட இந்தியாவிலும் இது மாதிரி ஒண்ணு நடக்கும் சொல்லுங்க சார். சல்மான் குர்ஷித்தை விடுங்க, அவெல்லாம் பாகிஸ்தான் ஏஜென்ட் சார். கபில் சிப்பல், ஈவன் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ராகுல் காந்தி கூட சொல்கிறார்கள். ஜார்ஜ் சார் 248 முதல் அகல்நாடு சென்று வந்தாரே கடந்த 10 வருடங்களில், அதுதான் கேள்விக்குறி சார். எங்க நம்ம இந்தியாவிலிருந்து ஒருத்தர் போய் இந்தியாவிற்கு விரோதமாக காரணம் என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடி மீது இருக்கக்கூடிய இவரை கேள்வி கேட்க கூடாது, ஜாதி என்னன்னு கேட்க கூடாது. கேட்டா அவ அப்பா ஜாதி கேட்ட, அனுராக் தாக்கூர் கேட்டார், அவன் மேல பாயிறாங்க. அனுராக் தாக்கூர் வச்சார வாயில வாழைப்பழத்தை நல்லா வச்சார் சார். உங்களுடைய ஜாதி என்ன என்று கேட்டால், நான் பிராமணன் என்று சொல்வதில் புகழ் அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், நான் நாம போட்டுட்டு இருக்கேன், நான் மீதி பேருக்கு மேல திணிப்பது கிடையாது. ஆனால் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இந்தியாவில் சிறுபான்மையர் என்று சொல்லி ஒரு புகழ் வைத்து வாக்கு வங்கி காங்கிரசும் திமுகவும் இப்பொழுது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மையர் இந்துக்களுக்கு மொத்தமே 42,000 பேர் தான் இருக்காங்க. அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு? அவர்களை எல்லாம் கொலை செய்கிறார்கள், தீ எடுத்து சொல்லுகிறார்கள். அதே மாதிரி வடகிழக்கு மாநிலமான இலங்கையில், யாழ்ப்பாணத்தில் சிங்களர்கள் வந்து அங்கு ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆக மொத்தம் இந்துக்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு விரோதமான அரசு இலங்கையில் இருக்கிறது, பாகிஸ்தானில் இருக்கிறது, பங்களாதேஷில் இருக்கிறது. அதை எப்படி நரேந்திர மோடி எதிர்கொள்ள போகிறார் என்பதை காலம்தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஸ்ரீதர். அதற்காகத்தான் தாங்கள் அடுத்த கேள்வியாக வைத்துக் கொள்ளலாம் வக்ஃப் போர்டு. ஏன் சார் இப்போ ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அமைச்சிருக்காங்க, பாஸ் ஆகுமா சார்? அது தாராளமா ஆயிடும் சார், கவலையே சார். ஏன் சார் ஓபிசி ராகுல் காந்தி இந்துக்களை பிரிக்கும் போது நரேந்திர மோடி முஸ்லிம்களை பிரிக்கிறார். இதுல தப்பு என்ன இருக்குது? ஏன் சார் முஸ்லீமை பிரிக்க கூடாது? வக்ஃப் போர்டுங்கிறது இந்தியாவில அவ்வளவு நிலம் வச்சிருக்காங்க சார். டிஃபென்ஸ் ரயில்வேக்கு அப்புறம் அவங்க தான் நிலம் சார். எங்க பார்த்தாலும் முதல்ல எனிமீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு ஓடி போனவர்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பாம்பே, மும்பையிலும் சென்னையிலும் எல்லாம் இருக்கு. ஏன் சார் மன்மோகன் சிங் 129 ப்ராப்பர்ட்டி வக்ஃப் போர்டு கொடுத்தாரு டெல்லியில. எவ்வளவு தப்பான காரியம், அது அயோக்கியத்தனமான காரியம். அதற்கு சோனியா காந்தி அம்மையார் தான் காரணம் சார். அதுதான் ஒரு மாபெரும் ஒரு திருப்பம். வக்ஃப் போர்டு என்பதை இந்து ரிலிஜியஸ் என்டோமென்ட் போர்டுல நீங்க என்ன வாரி கொடுக்கலாம். நீங்க கோவில இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், திருப்பதி கோவிலை விட்டுருங்க. திருப்பதி ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறது. தமிழகத்தில் திருத்தணி, திருச்செந்தூர், பார்த்தசாரதி கோவில், கபாலீஸ்வரர் கோவில், காஞ்சி வரதராஜர் கோவில், குடும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி கோவில், உப்பிலியப்பன் கோவில், அனைத்து கோவில்களிலும் அம்மன் கோவில்கள் கூட உண்டியில போடுறீங்க சார். நான் போனா 50 ரூபா 100 ரூபா போடுவேன் சார். அதை எடுத்து திமுக அரசு ஏன் சார் எடுக்கணும்? அது கோவிலுக்குத்தானே சார். அங்க இருக்கிற அர்ச்சகருக்கெல்லாம் பணம் கொடுக்கறது கிடையாது. ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமென்ட்க்கு ஒரு சுண்ணாம்பு மாதிரி வச்சுக்கணும். ஆனால் வக்ஃப் போர்டுக்கு வெண்ணெய்.
why should they differentiate between butter and salt? அந்த வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சாரம் நல்லா பண்ணார் சார் நரேந்திர மோடி. ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த டிட் ஃபார் டேட் ராகுல் காந்திக்கும் காங்கிரசுக்கும் ஒழிக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் நரேந்திர மோடி ஒருவர் தான் இந்தியாவில் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாஜ்பாய் வந்து கூட வழவழன்னு போயிடுவாரு. நரேந்திர மோடி அந்த மாதிரி கிடையாது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. எவ்வாறு காங்கிரஸை பயப்பட வச்சுட்டாரு. ஒரு அனுராக் தாக்கூர் ஒரு கேள்வி கேட்டதுனால ராகுல் காந்தி உன்னுடைய ஜாதி என்னடான்னு கேட்ட உடனே வாய மூடிட்டாரு பாருங்க. இப்ப பொதுமக்கள் அதைத்தானே பேசிக் கொள்கிறார்கள். இந்தியா முழுக்க வக்ஃப் போர்டை பத்தி தானே பேசுறாங்க. வக்ஃப் போர்டு என்று இருக்கக்கூடிய இடங்களில் சார் ஒண்ணு, சமீபத்தில் நான் டெல்லியில் சுற்றி பார்த்த போது குறைந்தது 400 ப்ராப்பர்ட்டி சார், மும்பையிலும் டெல்லியும் சேர்ந்து கொண்டு வக்ஃப் போர்டு. அங்க இருக்கிற வக்ஃப் போர்டு முஸ்லிம்களுக்கு நிறைய செய்யணும் சார். அங்க இருக்கக்கூடிய பஸ்மந்தா போரா போன்ற சிறுபான்மையினருக்குள்ளவர்களுக்கு பிச்சைக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் முன்னேற்றம் கொடுக்க கூடாதா? அதைத்தானே நரேந்திர மோடி செய்கிறார். ட்ரிபிள் தலாக் கொண்டு வந்து 2 பேர் ஆர்டிகல் 370 அட்வொகேட் பண்ணி முஸ்லிம்க்கு சார். எல்லாத்தையும் விட ஹஜ் போகும்போது 4000 பெண்களை அனுப்பித்தார் நரேந்திர மோடி. அதே மாதிரி இதையும் செஞ்சுட்டாரு. ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பிச்சதுனால 6 monthsக்குள்ள உங்களுக்கு ஒரு கன்சாலிடேட்டட் வியூ வந்துடும். அதை வச்சிருந்து பொதுமக்கள் பாருங்க, அசருதீன் ஓவைசி சொல்றாரு, பொதுமக்கள் இனி பார்லிமெண்ட் வேண்டாம், தெருக்களில் நான் சந்திப்பேன் நினைக்கிறேன். பங்களாதேஷ் மாதிரி இன்னும் ரீக்ரியேட் பண்ணணும்னு பாக்குறாங்களா? ஆனா நரேந்திர மோடி அதுக்கு விடம்பள்ளி வக்ஃப் போர்டை வந்து பில்ல பார்லிமெண்ட் பார்ட்டிக்கு அனுப்பிச்சிட்டாரு, ஜாயிண்ட் பார்லிமெண்ட். அதுல வரக்கூடிய எண்ணங்கள் நீங்க என்னதான் கருத்து தெரிவித்தாலும் அதில் வரக்கூடிய ஒரு கருத்துக்களை வைத்து சட்டமாக்கி விடுவார்கள் 2025 பட்ஜெட் செஷன். அப்ப என்ன செய்ய போறீங்க? யூசிசி கொண்டு வராமல் இப்படி ஒன்னொன்னா கிளிக் பண்ணிட்டே வந்தா சரியா போச்சு. நீங்க இந்துக்கள் என்று ராகுல் காந்தி ஓபிசி என்று பிரிக்கலாம், நரேந்திர மோடி வக்ஃப் போர்டை பத்தி எடுக்க கூடாதா? இதுவும் டிட் ஃபார் டேட் தானே. அவங்க போலரைசேஷனா இவரும் போலரைசேஷன் பண்றாரு. சிறுபான்மைகளை வாக்கு வங்கிகளாக வைத்திருந்து நாடகம் செய்தார்களே ரீஜனல் பார்ட்டிஸ் அண்ட் காங்கிரசும் இந்தி கூட்டணியும், அதற்கு தக்க பதில் கொடுத்தால் நரேந்திர மோடி வக்ஃப் போர்டு மூலமாக. பட் வக்ஃப் போர்டு லா பாஸ் ஆகுறதுக்கு ராஜ்யசபால என்டிஏக்கு மெஜாரிட்டி இல்லையே சார். அவசியமே சார், ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி போயிட்டு பாஸ் பண்ணி விடுவாங்க, அவ்வளவுதானே சார். சில கருத்துக்களை அனைத்து கட்சிகளில் இருந்து வரக்கூடிய கருத்துக்களை செய்து கொண்டு ஒரு ஏகோபித்தமான ஒரு முடிவு சார். கவர்மெண்டோட இன்டென்ஷன் வக்ஃபோட அதனுடைய இருக்கக்கூடிய லேண்டை எடுத்துக்கணும், அதுதானே முக்கியம். அவ்வளவுதான் எடுத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில் நிலங்களை திமுக எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் வக்ஃப் போர்டு சார் எது இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சார் அட்மினிஸ்டர் பண்ண போகுது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேல கொடுத்துட்டாங்க சார் எல்லாத்தையும். ஆல் கான்சென்ட்ரேஷன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். உங்ககிட்ட ரீஜனல் பார்ட்டிஸ் நடக்கக்கூடிய இடத்துல நீ மாத்திக்கோ, யார் வேண்டாங்கிறா? இட் இஸ் த யூசிசி. பாஜக மாநிலங்களில் வக்ஃப் போர்டு சார், வக்ஃப் போர்டு இல்லாமையே ஒரு ஆக்ட் இல்லாமையே யோகி ஆதித்யநாத் புல்டோசர் அடிக்கிறாரு ஒரு அயோத்தியால ஒரு ரேபிஸ்ட் வீட்டு மேல. அதுக்கு வக்ஃப் போர்டு நிலம் வேணுமா? அதுக்கு பாட்டுல. ஓகே சார். சார், that brings us to the end of the show, சார். நன்றி சார், வணக்கம். தேங்க்யூ. நமஸ்காரம்.